ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை டீச்சர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வேலைனா வீடியோ எப்படி உங்கள் மேட்ச்லாம் பிடிச்ச மேட்ச் வச்சு ஈஸியாக ஸ்டெப்லேயே மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அலிட் மோஷன் ஆப் தேவை. அலிட் மோஷன் ஆப் இல்லாதவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் மெசேஜ் பண்ணிங்கன்னா இந்த ஆப்க்கான லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அடுத்தது இந்த வீடியோக்கான புக் மார்க் செகண்ட் பர்சன் ஒரே லிங்கில் கொடுத்துருவேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம்னா அது பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் சொல்லுவேன், வாய்ஸில் தான் சொல்லுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. சரி வாங்க எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அது கீழே ப்ராஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண ஃபைல் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாரி தான். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபோட்டோ எதுவுமே செட் பண்ண தேவையில்லை. புக் டெக்ஸ்ட் லேயர் இது பண்ண தேவையில்லை. எல்லாமே ஆல்ரெடி நான் செட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். சிசி லேயர் கூட செட் பண்ணியாச்சு எல்லாமே. ஃபோட்டோ மட்டும் நீங்கள் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். அப்படியே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடியோ ஒழுங்காக வராது. சரி, அந்த ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்ட்ரல் பிசைக்கன் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் 9xc சீரிஸ் அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் அதுமாரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சைடில் ப்ளஸ் ஐக்கன் மாதிரி நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இங்கே செகண்ட் மீடியோ எனக்கு நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறோம் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த இமேஜெலாம் இந்த ஆக்டர் இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்குது. நான் அந்த இமேஜெலாம் நான் சென்ட் பண்ணேன். வேணும்னா நம்ம சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜ் வேணும்னா கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்குது. இந்த ஃபோட்டோ எப்படி ஃபுல் ஜூமிங் கொண்டு வந்து பார்க்கலாம். மேலே 3 டாட் பட்டன் மாரி இருக்கும். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பஷன் ஏரியா இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இந்த ஃபோட்டோன்னு ஜூம் பண்ணிச்சிங்கன்னா அகைன் சைடில் 3 ரேஷன் இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட் ஸ்க்ரோல் போனால் ஃபோட்டோ ஜூமிங் ஆகும். லெஃப்ட் சைட் ஸ்க்ரோல் போனால் ஃபோட்டோ சின்னதாகும். உங்கள் கரெக்டான சைஸில் நீங்கள் ஃபோட்டோ ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மாரி ஒன்று ஓப்பன் ஆகும். அது நார்மலாக மூவ் பண்ணுற மாதிரி தான். ஃபோட்டோ கீழே மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். வேண்டுறவரை கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் இருக்குது. அது பாதி ஏறும் நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு. அது ஒவ்வொரு மொபைலுக்கும் வேறு இதுவாக காமிக்கும். இந்த மொபைலில் வேறு வெர்ஷனுக்கு ஒரு மாதிரி காமிக்கும். இந்த வெர்ஷனுக்கு வந்து தேர்டாக காமிக்குது. கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டுக்கான 2 லெட்டர் சொல்கிறேன். 98 லாஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இந்த ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஓகே, நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்தெந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்க. நான் பிக்சர் எல்லாமே இப்போ சொன்ன மாரி கிராப் பண்ணி எடுத்துச்சிங்க. நான் வீடியோ லென்த்தாக போனதால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் எல்லா இமேஜும் கிராப் பண்ணி எடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஆட் யுவர் ஃபோட்டோன்னு வரும். நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுங்க நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோவும் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. நான் வீடியோ லென்த்தாக போகிறதால ஒன்று மட்டும் சொன்னேன். அகைன் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் மட்டும் சொல்கிறேன். பார்த்துட்டு சென்ட்ரல் இருக்கிற இமேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க. அகைன் ஆட் யுவர் இமேஜ்னு வரும். கிளிக் பண்ணுங்கள். ஆட் யுவர் ஃபோட்டோன்னு வரும். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஃபோட்டோ என்னவோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு அகைன் மேலே ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஃபோட்டோ எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டுக்கான லாஸ்ட் 2 லெட்டர் சொல்கிறேன். 01 போட்டு ப்ராஜெக்ட் ஃபைலில் லிங்க்கை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஈக்குவல் டு 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படிலாம் 1500 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 230 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணி கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். அது 20 MBக்கு வருது. ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு பிறகு ஃபோட்டோ லோடிங் அந்த மாதிரி தான். ஃபோட்டோவோட கொஞ்சம் டைம் எடுக்கும். லோடிங் ஆகிட்டு கீழே சேவிங் கொடுக்கும். சேவிங் கொடுத்துட்டா கேலே சேவ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.